பெட்ரோல் டீசல் மாதிரியே நம்மளாலையும் ஹைட்ரஜனை வச்சு 4 ஸ்ட்ரோக்லயே பவர் எடுக்க முடியும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு ஏத்த மாதிரி மெட்டீரியலை சூஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு ஐசி இன்ஜினை பில்ட் பண்ணணும். அதே சமயம் ஹைட்ரஜனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஹைட்ரஜன் லீக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஆஸ் யூசுவல் சக்சன் ஸ்ட்ரோக்ல ஏரையும் ஹைட்ரஜனையும் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். பெட்ரோல் இன்ஜினோட ஹைட்ரஜன் இன்ஜினை இந்த இடத்துல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஜெயிக்குது. ஏன்னா ஹைட்ரஜன் ரொம்ப சூப்பரா ஆட்டோமைஸ் ஆகும், அதாவது ஏரோட பயங்கரமா சூப்பரா மிக்ஸ் ஆகும். அடுத்தது பெட்ரோலோட ஏர் ஃபியூல் ரேஷியோ 14.7:1, டீசலோடது 18:1, அதுவே ஹைட்ரஜன்ல 34:1. நீங்க லீன் மிக்சர் போனீங்க அப்படின்னா 180:1 வரைக்கும் நீங்க போலாம். ஒரு பங்கு நீங்க ஹைட்ரஜன் அனுப்புனீங்க அப்படின்னா அங்க 34 இருந்து 150 பங்கு காத்து நீங்க உள்ள அனுப்பணும். அப்போ நமக்கு ஃபியூயல் பெருசா செலவாகாது. இதுவே பெட்ரோல்ல ஒரு மடங்கு நீங்க பெட்ரோலுக்கு 14 மடங்கு காத்த உள்ள அனுப்பணும். ரெண்டாவது இந்த ஹைட்ரஜன் லைட்டரான ஒரு கேஸ் அப்படின்றதுனால இதோட கம்ப்ரஷன் ரேஷியோவும் அதிகரிக்கும். மூணாவது பவர் ஸ்ட்ரோக். இந்த பவர் ஸ்ட்ரோக்ல நம்ம பெட்ரோல் டீசல் இன்ஜினோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபயர் ஆயிட்டு போது பாத்தீங்களா அந்த ஃபியூயல் கம்பஷன் ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த ஹைட்ரஜன் இன்ஜின்ல. அடுத்தது மோஸ்ட்லி கம்ப்ளீட்டா கம்பஷன் நடந்துரும். இந்த பத்த வைக்க நமக்கு பெருசால ஸ்பார்க் தேவையில்லை, ஒரு லைட்டான ஒரு ஸ்பார்க் இருந்தா போதும், ஹைலி ஃப்ளேமியபிள். ஆனா ஹைட்ரஜன் இன்ஜின்ல ஒரு பெரிய பிரச்சனையா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் சீக்கிரமா கம்பஷன் ஆயிரும். அதனால நாக்கிங் இருக்கும், அதாவது டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது பாத்தீங்களா பைக்ல போகும்போதெல்லாம். அடுத்தது 4வது ஸ்ட்ரோக் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், தண்ணி கிடைக்கும். இது தியரட்டிக்கலா. ஆனா பிராக்டிகலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள ஆக்சிஜன் அனுப்ப போறது, நம்ம உள்ள ஏர் அனுப்ப போறோம். ஏர்ல நைட்ரஜன் இருக்கும். அப்போ அதிகமான டெம்பரேச்சர் நைட்ரஜன் இருக்கும் போது நாக்ஸ் கிரியேட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கார்பனை வெளியேற்றி இருக்கோம். இந்த ஹைட்ரஜன் இன்ஜினை பத்தி உங்களோட தாட்ட கமெண்ட்ல விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.